எனக்கே எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி மேடம் வலிக்குமா, என் கூட நடிக்கிற நிறைய பேர் முட்டி வலியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஐ ரியலி வாண்ட் பீப்புள், மித்தை நம்பாதீங்க. எல்லாரும் வலியோட எதுக்கு லைஃப்பை நடத்துகிறீங்க? யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்தால் அதுவே நமக்கு வந்து ஒரு டீமோட்டிவேட்டிங் ஃபேக்டர். யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அதுதானே வாழ்க்கையை. குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அம்மா கைவிடுமா நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இருங்கம்மா நானே குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்கும் போது வயசாக ஆக நாங்கள் மறுபடியும் ஒரு குழந்தை ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. சுண்ணாம்பு தேய்ச்சி இங்கே தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ அண்ட் மை ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸ்விம்மிங் பண்ணி தான் 100% நான் ஓகே ஆனேன். இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து வளர்ச்சி நல்லா முன்னுக்கு போனோம், நல்லா நம்ம வந்து உலக அளவில் நம்ம வந்து பெருசாக செயல்படணும் எல்லாம் பேசுவோம். ஆனால் when it comes to health care, ஒரு வெத்தலை பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சி இங்கே தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மித்து வந்து இப்போ அவங்க சொல்ல போகும்போது நான் யூடியூப்பை பார்த்து, அதுதான் பெரிய டாக்டர் அவங்க தான், யூடியூப் டாக்டர்ஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து 1008 ஒப்பீனியன்ஸ். நான் ஒன்று ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, மித்துங்கிறது வேறு, அந்த மித்தை உடைக்கிறது தான் இந்த மாதிரி செயல்கள். இது வந்து we have gone ahead, science has gone ahead, thoughts have gone ahead, precision has gone ahead. எல்லாமே எங்கேயோ போயிருக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க, மித்தை கேட்காதீங்க, கேள்வியை கேளுங்க. டாக்டர் நான் இது செஞ்சால் என்ன, இது செஞ்சால் என்ன, ஹவு டு ஐ ரிகவர்? ரிகவரி தான் வெரி மேஜர் திங் இன் எனி சர்ஜரி. அந்த ரிகவரிக்கு என்ன டைம் லைன், எப்படி என்ன எல்லாம் கேளுங்க. நான் வந்து சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மயில்வாகனத்துக்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன். அவரும் பார்த்து என்னை கைட் பண்ண. பிகாஸ் ஐ எம் அ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட். எனக்கு தாய்க்கிழவி படம் பண்ண போகும்போது அந்த வெயிட் வந்து 15 kilos எனக்கு தெரியல. we didn't calculate the weight on my knees. ரெண்டாவது நாள் மை நீ gave in. எவ்ரிபடி வாஸ் worried. நானும் worried ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கே ஐ ஹாவ் டு பி ஆன் மை ஃபீட் ஆல் டே லாங். அந்த கேரக்டரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆலோசிச்சு அதுக்கப்புறம் நான் பண்ண பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஐ ஆம் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ அண்ட் மை ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸ்விம்மிங் பண்ணி தான் 100% நான் ஓகே ஆனேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் பீப்புள், மித்தை நம்பாதீங்க. எல்லாரும் வலியோட எதுக்கு லைஃப்பை நடத்துகிறீங்க? யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்தால் அதுவே நமக்கு வந்து ஒரு டீமோட்டிவேட்டிங் ஃபேக்டர். யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அதுதானே வாழ்க்கையை. குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அம்மா கைவிடுமா நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இருங்கம்மா நானே குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்கும் போது வயசாக ஆக நாங்கள் மறுபடியும் ஒரு குழந்தை ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட், யூ வாண்ட் டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட், யூ வாண்ட் டு மூவ். நம்ம போய் நம்ம ஒரு காஃபி போட்டோமா, நம்ம போய் அங்கே குளித்தோமா, நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோமா, இப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து வழியை வந்து பொறுத்துக்கிட்டு ஒரு 150 டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை அங்கே போனீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கட்டினீங்கன்னா சரியாக போயிடும், இதெல்லாம் சொல்கிறது வந்து ப்ளீஸ் 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 ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை வழி இல்லாமல் தன்னம்பிக்கையோட வாழ்கிறது தான் முக்கியங்கிறத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் ஒருத்தரை நம்பி வாழணுங்கிறதே கிடையாது. இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அவங்க எல்லாம் இருக்கணும். பட் அது போக கான்ஃபிடெண்ட்டாக செயல்படணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ டு டூ திஸ். நிறைய பேர் வந்து ஒரு இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணுறதுனால யூ டோன்ட் லூஸ் பிளட், டிஷ்யூ லாஸ் கிடையாது, ரிகவரி இஸ் ஃபாஸ்டர், எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கே எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி மேடம் வலிக்குமா, என் கூட நடிக்கிற நிறைய பேர் முட்டி வலியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க.
So I know where to send them, doctor, and I will definitely tell them. இந்த ரொபோட்டிக் வந்து நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய மித்து, ஏதோ ரோபோ வந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. So robotic is not some robo which is, it is only adding to the precision. அவரே சொன்ன மாதிரி எனக்கு 3 கை, அந்த 3வது கை தான் இந்த கான்ஃபிடென்ஸோட ரோபோட்டிக் சர்ஜரி. And I'm so happy now you have grown into having your second machine. And எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் ஸ்டாஃப் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் டாக்டர்ஸ் கூட இருக்கிற டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்படுறாங்க. அண்ட் they're able to give that confidence. ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னார், ஒரு டாக்டரை பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட் ஆனால் பாதி நோய் போயிடும். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து கான்ஃபிடென்ட்டாக நோ யூல் பி ஓகே அப்படின்னு சொன்னாலே போயிடும். நமக்குள்ளே எனக்கே சில பயம் வரும், என்னடா இது போய் கால் நாளைக்கு திஸ் இஸ் மை லைஃப் மை கரியர் எப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்தோன்னே இல்லை ஓகே அப்படின்னு எனக்கு டாக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. நோ யூல் பி ஃபைன், நீங்கள் எல்லாம் ஒன்றும் சரி. ஐ வாஸ் இன் சிவியர் பெயின், சிவியர் பெயின், நடக்கவே முடியாமல் இருந்தேன். பட் ஐ எம் ஹாப்பி ஐ டுக் தட் சாய்ஸ், ஐ மேட் தட் சாய்ஸ் அண்ட் ஐ எம் ஏபிள் டு கிவ் தட் choice to a lot of people who are watching me. And I am a public figure and people watch me more easily. And என்னை ஈஸியாக பார்த்து என்னை நம்பக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன். If I can help somebody, I am happy to use my name to help everybody. So please take that great choice of living a pain-free and confident life. Thank you for having me over. Thank you so much. And I hope this good work continues for a very long time. Like Dr. Prashant was saying, we all here in the family together, we are trying to build it up into a bigger enterprise, and they're going to open a new one in Navalur. I wish you all the best. I wish your family all the best. I wish all the doctors and I wish all the patients a fantastic pain-free life. Thank you.